இந்த சுட்கி சித்தி யாருடைய கடனையும் வச்சுக்க மாட்டேன். போ, போய் ராமுவையும் ஷாமுவையும் கூட்டிட்டு வா. இந்தாங்க உங்களோட காசு ராஜ்கே சார். அப்புறம் உங்களுக்கு இந்த கூஜா. ஹாப்பி பர்த்டே. ராமு ஷாமு, இன்னைக்கு கணக்கு புத்தகத்தை மொத்தமா கணக்கு பார்த்தாச்சு. சுட்கி சித்தி யார்கிட்டையும் கடனை மிச்சம் வைக்க மாட்டேன். திருட திருட என்னோட பர்ஸ புடுங்கிட்டு போறான். அதோ போறான், சீக்கிரம் போங்க. ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆபீஸ்க்கு வர லேட் ஆகுது. யாரும் லிஃப்ட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அடுத்த வாரம் நான் இவங்க கிட்ட லிஃப்ட வாங்கியே தீருவேன். அட நில்லுங்க நில்லுங்க, லிஃப்ட் 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 லிஃப்ட். அட லிஃப்ட் லிஃப்ட் கொடுப்பா, லிஃப்ட் லிஃப்ட் கொடுப்பா. அட எங்க போற? திருட்டு பயலே நில்லு. என்கிட்ட இருந்து ஒன்னால தப்பிக்கவே முடியாது. அட பேக் பறந்துருச்சு. நன்றி. திருட்டு பொய்ய பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. இந்தா இந்தா வாங்கிக்க. உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி. என்னோட பேரு சுட்கி சித்தி. இப்போ உன்னோட இன்ட்ரோடக்ஷனை கொடு. சொல்றேன், என்னோட பேரு பல்வந்த். எல்லாரும் என்ன சாச்சான்னு கூப்பிடுவாங்க. நீங்க எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க சாச்சா. நானும் உங்களுக்கு சீக்கிரமா உதவி பண்ணி உங்களுடைய கணக்கையும் முடிச்சிருவேன். ஓ, கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் எந்த தேவையும் இல்ல. அது எப்படி தேவையில்லாம இருக்கும்? நான் கண்டிப்பா உதவி பண்ணுவேன். ஏன்னா சுட்கி சித்தி யாருடைய கடனையும் மிச்சம் வைக்க மாட்டா. ராமு ஷாமு, நீங்க 2 பேரும் சாச்சாவை கவனிச்சுட்டே இருங்க. அவங்களுக்கு எப்ப உதவி தேவைப்படுதோ அப்ப எனக்கு உடனே கால் பண்ணுங்க. ஓய் மருமகனே, என்னோட போனை அந்த டாக்ஸிலே நான் விட்டுட்டேன். அட 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 நில்லு, என்னோட போன் அதுல இருக்கு. ஹலோ ஹலோ சுக்கி சித்தி, சாச்சாவோட கடனை தீக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. மாமா, என்னோட போன்ல இருந்து உங்க போனுக்கு கால் பண்ணுங்க. அந்த டாக்ஸிக்காரங்க கிட்ட பேசுங்க. ஹலோ டாக்ஸிக்காரண்ணே, நான் என்னோட போனை உங்க டாக்ஸிலேயே விட்டுட்டேன். அண்ணே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணே. நான் உங்க போனை திரும்ப கொடுத்துருவேன். எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க சாச்சா, உங்க போனை நான் திரும்ப கொண்டு வருவேன். டேய் மருமகனே, அந்த டாக்ஸிக்காரன் ரொம்ப நல்லவனா இருக்கான். ஆனா இவங்க மாமா, நாம அவங்கள தடுத்து நிறுத்தி ஆகணும். ஸ்கூட்டர் இல்லனாலும் ஸ்கீட்ஸ்ல அது போலாம். மாமா, ஷார்ட்கட்ல போலாம். சீக்கிரமா போயிடலாம். யார் மணி, இங்க எதுக்கு வந்திருக்க? ஏன் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க? நீ தானே போனை திருடின. உன்னோட கணக்க தீட்டே ஆகணும். ஏன் வண்டி எடுத்துட்டு எங்கம்மா போற? மாமா ஜாக்கிரதை, குதிங்க. இப்படி பறக்குது. ஐயோ, என்ன காப்பாத்துங்க யாராவது. போச்சு போச்சு. ஐயோ போச்சு. பாத்து பாத்து. எந்த திருட்ட பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என்ன மன்னிச்சிருக்கமா. என் வண்டியை நிப்பாட்டிங்க கொஞ்சம். மாமா ஜம்ப். போச்சு. தலையே சுத்துது. இந்தா சாச்சா உன்னோட போன்.
இப்போ உன்னோட கடனை நான் தீர்த்துட்டேன். இனி என் அக்கௌண்ட் புக்ல இருந்து உன்னோட பேரை நான் எடுத்துருவேன். நீங்க என்ன கணக்க தீர்த்துங்கன்னு தெரியலையே. நான் ஏற்கனவே அந்த டாக்ஸிக்காரன் கிட்ட பேசிட்டேன். அவன் தான் என்கிட்ட அந்த போனை திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். ஓஹோ, அப்படின்னா இன்னும் உன்னோட கணக்கு தீரவே இல்லையா? சரி, பரவாயில்ல. சீக்கிரமே உனக்கு உதவி பண்றதுக்கான வாய்ப்பை நான் தேடுவேன். ஏன்னா இந்த சுட்கி சித்தி யாருடைய கடனையும் தீக்காம விட மாட்டா. ஆ, என் வண்டியை இப்படி பீஸ் பீஸா ஆக்கி வச்சிருக்காங்களே. இப்போ இந்த வண்டியை யார் எனக்கு சரி பண்ணி கொடுப்பான்னு சொல்லுங்க. இந்த சுத்தி சுத்தி என்னோட கடனை தீக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க என் லைஃப்குள்ள வந்ததுல இருந்து என்னோட காசு தான் போய்கிட்டு இருக்கு. டேய் மருமகனே, சீக்கிரமா ஏதாவது ஐடியாவை யோசி. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. இந்த முறை சுட்கி சித்தி உங்களோட கடனை தீர்த்தே ஆகணும். நிச்சயமா உங்க லைஃபை விட்டு அவங்க வெளியே போயே ஆகணும். ஐடியா! மாமா, ஆக்டிங் பண்ண ஆரம்பிங்க. நான் முதல் முறை நானே தோண்டி வச்ச குழியில நானே சந்தோஷமா விழுறதுக்கு தயாரா இருக்கேன். டேய் மருமகனே, என்ன நம்ம இப்படி ஒரு குழியில வந்து மாட்டிக்கிட்டோம்? வேட்டைக்காரங்க காட்டு விலங்குக்காக பறிச்சு வச்ச இந்த குழியில நம்ம மாட்டிக்கிட்டோம். ஒருவேளை சிங்கம் புலி வந்துருச்சுன்னா என்ன பண்றது? யாராச்சும் இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மாமா, ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க, அப்புறம் நல்லா மாட்டிப்போம். மிமிக்ரி அங்கிள், நீங்க ரெடியா இருக்கீங்களா? நல்லா ஆக்டிங் பண்ணணும். ஏய், நான் பிறந்ததே ஆக்டிங் பண்றதுக்காகத்தான். அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். என்னோட ஆக்டிங்க மட்டும் பாரு. சுட்கி சித்தி, சாச்சாவோட கடனை தீக்க வேண்டிய நேரம் இப்ப வந்துருச்சு. இன்னைக்கு சாச்சாவோட கணக்க தீத்தே தீருவேன். இந்த புலியோட ட்ரெஸ்குள்ள நுழையிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த சாச்சா பத்திச்சாவ நான் சுட்கி சித்தி கிட்ட இருந்து காப்பாத்தணும்னா இந்த நாடகத்தை நான் பண்ணியே தான் ஆகணும். அந்த சுட்கி சித்தி அவங்களோட கடனை தீர்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க சாச்சா பத்திச்சாவோட லைஃபை விட்டு ஒரே அடியா போயிடுவாங்க. அதை பண்ணி ஆகணும். இதான் விஷயமா? நல்ல வேளை சுட்கி சித்தி நீங்க வந்துட்டீங்க. இல்லனா எங்களை இங்க இருந்து யாரு காப்பாத்துவாங்க? உங்களோட கடனை நீங்க தீர்த்துருங்க. போதும், நல்லா நடிக்கிறீங்க. இந்த நடிப்பை இதோட நிறுத்துங்க. உங்க பிளான் எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக போலியான புலியா என்கிட்டயே விளையாட பாக்குறீங்களா? இந்த கூண்டுக்குள்ளே கொஞ்ச நாள் இருந்தாதான் உங்களுக்கு நல்ல புத்தி வரும். டேய் மிமிக்ரி, உன்னோட நடிப்பை நிறுத்து. சுட்கி சித்திக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. இப்ப நீ நடிச்சு ஒன்னும் ஆக போறதில்ல. ஒரு முறை சொன்னா உனக்கு புரியாதா? போதும், நடிப்பை நிறுத்து. எத்தனை முறை சொல்லிட்டு இருக்கேன், கேட்க மாட்டியா? முதல்ல இந்த ட்ரெஸ்ல இருந்து வெளியே வா. வெளியே வா, வெளியே வான்னு சொல்றேன்ல. சுட்கி சித்தி, இது உண்மையான சிங்கம், ஓடுங்க. அப்படியா? வா போயிடலாம். உன்னோட முடிய நான் சரி பண்றேன். சாரி, பாய். டேய் மருமகனே, நம்மளால சுட்கி சித்திய உண்மையான சிங்கம் துரத்துக்கிட்டு இருக்கு. நாம அவங்களோட உயிரை காப்பாத்தணும். ஆமா, ஆனா இந்த மிமிக்ரி அங்கிள் எங்க போனார்னு தெரியலையே. மிமிக்ரி அங்கிள், எழுந்திருங்க. நாங்க இங்க இருந்து வெளியே போக ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப இந்த காஸ்டியூம் வச்சுதான் சுட்கி சித்திய நம்ம காப்பாத்த போறோம். துரத்துது. வாங்க வாங்க, ஏறுங்க. என்ன விட்டுட்டு எங்கடா போறீங்க? வாங்க, கீழே வாங்க. டேய் மருமகனே, அது உண்மையான சிங்கம்டா. நான் போலியானவன். என்னால அது கூட மோத முடியாது. மாமா, நீங்க போலியான புலின்னு அந்த சிங்கத்துக்கு தெரியாது. நீங்க போங்க. மாமா, நீங்க கைய மட்டும் ஆட்டுங்க. பாறையை உடைக்கிற வேலை என்னோடது.
இங்க பாரு புலி, என்கிட்ட வந்துடாத. போ, இங்க இருந்து வெளியே போ. அட சுட்கி சித்தி, இது புலி கிடையாது, நான் தான் சாச்சா. உங்களை ஆபத்துல ஆளாக்குனதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. சாச்சா, இது நீயா? உன்னாலெல்லாம் எனக்கு ஆபத்து வரல. நீ தான் என் ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்க. நானும் சீக்கிரமாவே உதவி பண்ணி நீ செஞ்ச இந்த நன்றி கடனையும் நான் சீக்கிரமாவே தீத்துருவேன். ஏன்னா சுட்கி சித்தி யாருடைய கடனையும் வச்சுக்க மாட்டேன். இல்ல